குட் ஈவினிங் ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூஜிசி நெட் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்ல யூனிட் 2 அதுல அதாவது ஆர்கனைசேஷன் பிஹேவியர் யூனிட்ல இருந்து நம்ம இன்னைக்கு 10 கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்ஸ் தான். லைக் இதுல இருக்க மாடல் சீரீஸ் எல்லாமே நீங்க பார்த்துக்கிட்டால் அண்ட் இதுல இருக்க லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டிடியூட், பெர்செப்ஷன், மோட்டிவேஷன் இதுக்குள்ள நிறைய தியரிஸ் தான் இருக்கு. அந்த தியரிஸ்ல இருந்து என்ன பண்றாங்க, ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. லைக் நீங்க ஒன்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு ஈஸியா வந்து மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடும். ஸோ இதுதான் கான்செப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி நீங்க கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டீங்க, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே அது எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். First question, in organizational behavior, perception is best defined as. ஆர்கனைசேஷன் பிஹேவியர்ல நம்ம கிளாஸ்ல பார்த்திருக்கோம். பெர்செப்ஷன் இந்த கான்செப்ட் பத்தி நம்ம டீடைல்டா ஃபுல் டீடைலா கிளாஸ்ல பார்த்திருக்கோம். ஸோ பேசிக்கா பெர்செப்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆப்ஷன் ஏ, the process of measuring behavior. Option B, a stable set of traits. Option C, the process by which individuals interpret sensory impressions. Option D, an emotional reaction to others' behavior. So let's see what is perception அப்படிங்கறத பார்த்திடலாம். So perception அப்படிங்கிறது ஆர்கனைசேஷன் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் சென்சரி இன்ஃபர்மேஷன். ஸோ பெர்செப்ஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா சென்சரி இன்ஃபர்மேஷன், தட் இஸ் நம்மளோட 5 சென்ஸையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஒரு விஷயத்த ஐடென்டிஃபை பண்றதா இருக்கட்டும், நம்ம மைண்ட்குள்ள இதுதான்ப்பா அப்படிங்கறத வந்து ஆர்கனைஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல இன்டர்பிரட் பண்றதா இருக்கட்டும், இது எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா யூசிங் சென்சரி தட் 5 சென்சஸை யூஸ் பண்ணி நம்ம இது எல்லாத்தையுமே பண்றோம். இதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா பெர்செப்ஷன் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் இதுதான். ஆர்கனைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் சென்சரி இன்ஃபர்மேஷன். நம்ம சுத்தி இருக்கு, நம்ம எதை பாக்குறோம், இதை எல்லாம் ஸ்மெல் பண்றோம், எதை கேட்கிறோம், இது எல்லாத்தையுமே நம்ம பர்சீவ் பண்றது. இன் ஆர்டர் டு ரெப்ரசென்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி என்விரான்மெண்ட். நம்மளை சுத்தி, அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளை சுத்தி இருக்க என்விரான்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுல இருந்து என்ன நமக்கு புரியுது, என்ன நம்ம ஐடென்டிஃபை பண்றோம், என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றோங்கிறத பாக்குறதா இந்த பெர்செப்ஷன். உதய் பாரிக் என்ன சொல்லியிருக்காருன்னா, the process of receiving, selecting, organizing, interpreting, checking and reacting to sensory stimuli or data. நம்ம சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்கள் இது எல்லாமே வந்து இந்த பெர்செப்ஷன்ல இன்வால்வ் ஆகும்னு சொல்லியிருக்காரு உதய் பாரிக். அதாவது ரிசீவிங், செலக்டிங், ஆர்கனைசிங், இன்டர்பிரிட்டிங், செக்கிங் அண்ட் ரியாக்டிங் இது எல்லாமே வந்து பெர்செப்ஷனுக்குள்ள தான் வருது. ஸோ நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன் படி ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இட் exactly defines the perception, that is the process by which individual interpret sensory impression. ஸோ சுத்தி இருக்கிற சென்சரி, அதாவது நம்மளோட 5 சென்சஸை யூஸ் பண்ணி நம்ம சுத்தி என்விரான்மெண்ட்ல இருக்கிற விஷயங்களை நம்ம என்ன பண்றோம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், இன்டர்பிரட் பண்றோம். தட் இஸ் வாட் கால்ட் as perception. Second question, according to McGregor, theory X assumes that. ஸோ மெக்ரெகரோட தியரி எக்ஸ் அண்ட் ஒய், இவர் வந்து ஆக்சுவலா தியரி எக்ஸ் அண்ட் ஒய் இதை ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த தியரியில நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். தியரி எக்ஸ் பீப்புள்னா இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பீப்புளா இருப்பாங்க, தியரி ஒய் பீப்புள்னா இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பீப்புளா இருப்பாங்க. ஸோ இந்த பீப்புளுக்கு ஏற்ற மாதிரியான மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் வந்து ஃபாலோ பண்றது பெட்டரா இருக்கும் டு மோட்டிவேட் தெம். ஸோ இது ஆக்சுவலி இதுல தியரி எக்ஸ் பீப்புள்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. So option A, employees enjoy work and seek responsibility. Option B, employees are self-motivated. Option C, employees dislike work and must be coerced. Option D, employees prefer autonomy. So இது எல்லாமே என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இன் தியரி எக்ஸ் இதுல என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அப்படியே எப்படி சொல்றதுன்னா ரொம்ப டீமோட்டிவேட்டடா இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணணும், ஆர்கனைசேஷன் தான் இவங்களை வந்து தள்ளிக்கிட்டே இருக்கணும் வேலை செய்யறதுக்கு. ஸோ ஹைலி அத்தாரிட்டேரியன் ஒரு கைண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இவங்க என்ன பண்ணணும்னா அந்த தியரி எக்ஸ் கைண்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸை வந்து இவங்க தான் பிடிச்சி தள்ளி வேலை வாங்கணும், இவங்களா ஆட்டோமேட்டிக்கா போய் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால இந்த தியரி எக்ஸ் எம்ப்ளாயிஸ்க்கு மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஹைலி அத்தாரிட்டேரியன் ஸ்டைல் ஆஃப் லீடர்ஷிப்பா இருக்கட்டும், ப்ராக்டிசஸா இருக்கட்டும் ஃபாலோ பண்றாங்க. ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் இருக்கும், டீடைல் அதிகமா சூப்பர்விஷன் தேவைப்படும். அண்ட் இங்க கண்டிப்பா என்ன இருக்கும்னா டாப் டவுன் ஹைரார்கி இருக்கும். ஸோ டாப் லெவல்ல இருக்கிறவங்க லோ லெவல் அடுத்தடுத்து கீழே இருக்கிற பீப்புளை வந்து புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க டு டூ தேர் ஒர்க். ஸோ இதுதான் தியரி எக்ஸ், அதாவது தியரி எக்ஸ் கேட்டகரி பீப்புள் ஆஃப் எம்ப்ளாயிஸ்க்கு இந்த மேனேஜ்மெண்ட் செய்த ஒர்க்ஸ்.
அண்ட் தியரி ஒய் கைண்ட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஆர் மோர் பார்ட்டிசிபேட்டிவ் நேச்சரா இருப்பாங்க. அவங்களே இன்வால்வ்மெண்ட்டோட ஒர்க் எடுத்து பண்ணுவாங்க. ரொம்ப ஜாலியா எடுத்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பீப்புளுக்கு என்ன பண்ணுவாங்க மேனேஜ்மெண்ட்னா, பார்ட்டிசிபேட்டிவ் லைட் எல்லாரையும் இன்வால்வ் பண்ணி ஒர்க் பண்ண வைப்பாங்க. டெமோக்ராட்டிக், தே ஹேவ் த பவர் டு மேக் டெசிஷன் எடுக்கிறதுக்கும் சில குட்டி குட்டி டெசிஷன் எடுக்கிறதுக்கான பவர்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்புறம் where managers trust employees to take initiative and make decisions. ஸோ என்ன பண்ணுவாங்க, எம்ப்ளாயிஸையும் டிசிஷன் மேக் பண்றதுக்கான ஒரு அத்தாரிட்டியை கொடுக்குறாங்க. ஸோ இந்த கைண்ட் ஆஃப், அதாவது தியரி ஒய் பீப்புள் எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா மோட்டிவேட்டடா அவங்களே இன்வால்வ்டா பார்ட்டிசிபேட்டிவா இந்த ஒர்க்கை பண்றாங்க. ஸோ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தியரி எக்ஸ் எம்ப்ளாயி எதை வந்து ரிலேட் பண்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த எம்ப்ளாயிஸ் கண்டிப்பா ஒர்க்கை என்ஜாய் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி எம்ப்ளாயிஸ் ஆர் செல்ஃப் மோட்டிவேட்டட் கிடையாது. இது எல்லாமே தியரி ஒய் கூட ரிலேட் ஆகிற ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் சி. அதே மாதிரி எம்ப்ளாயிஸ் ப்ரிஃபர் ஆட்டோனமி, இவங்க வந்து ஃப்ரீடமா இருக்கணும்னு நினைக்கிறது தியரி ஒய் பீப்புள். ஆக்சுவலி அவங்க தான் ஃப்ரீடமா இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களே பார்ட்டிசிபேட்டிவா எல்லா ஒர்க்கையும் நல்லா பண்றதுனால அவங்களுக்கு தேவையான ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இது எல்லாமே, இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே தியரி ஒய் கூட ரிலேட் ஆன ஸ்டேட்மெண்ட். சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். எம்ப்ளாயிஸ் டிஸ்லைக் ஒர்க், அவங்களுக்கு பெருசா ஒர்க் பிடிக்காது. அண்ட் மஸ்ட் பி கோஹெரஸ்ட், லைக் அவங்கள வந்து வேலை வாங்கிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் தான் இந்த தியரி எக்ஸ் எம்ப்ளாயிஸ் கேட்டகரியில வருவாங்க. தேர்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட், இந்த வேர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், இஸ் நாட் அ காம்போனன்ட் ஆஃப் ஆட்டிடியூட் இன் ஓபி. ஆட்டிடியூட்ல we have saw about the 3 components. பேசிக்கா என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது பார்த்துடலாம். அதுல எது வந்து அந்த காம்போனன்ட் குள்ள வராதுங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஆப்ஷன் ஏ எஃபெக்டிவ், ஆப்ஷன் டி காக்னிட்டிவ், ஆப்ஷன் சி டைரக்டிவ், ஆப்ஷன் டி பிஹேவியரல். ஃபர்ஸ்ட் ஆட்டிடியூட்னா என்ன? இட் இஸ் எவாலுவேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அதாவது இது வந்துட்டு ஒரு எப்படி சொல்லலாம்னா, இது வந்து ஒரு எவாலுவேட்டிவ் ஸ்டேட்மெண்டா இருக்கும். அதாவது ஒரு விஷயத்தை இது வந்து எவாலுவேட் பண்ணி மெஷர் பண்ணி சொல்லும். ஆர் இட் இஸ் ஜட்ஜ்மெண்ட்னும் சொல்லலாம். இது ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்றது அப்படின்னு சொல்லலாம். கன்சர்னிங் அபவுட் அது ஒரு ஆப்ஜெக்டா இருக்கலாம், பீப்புளா இருக்கலாம், இல்ல ஒரு ஈவெண்ட். இது மூணுத்தையுமே வந்து என்ன பண்ணும்னா ஜட்ஜ் பண்ணும் ஆர் எவாலுவேட்டிவ் ஸ்டேட்மெண்டா கொடுக்கறதா இந்த ஆட்டிடியூட். ஸோ இட் ஹேஸ் 3 காம்போனன்ட்ஸ். First one is cognitive component. Cognitive component is more related to the opinion or belief. அதாவது ஒரு பீப்புள், இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா என்னோட ஒப்பீனியன் என்ன, என்னோட நம்பிக்கை என்ன, என்னோட மைண்டுக்கு என்ன தோணுது, இதெல்லாம் தான், இந்த எல்லா விஷயங்களும் வரதா இந்த காக்னிட்டிவ் காம்போனன்ட். செகண்ட் காம்போனன்ட் இஸ் affective. Affective, as the name indicates, affective அப்படிங்கிறது it is more related to emotions, feeling of a person. So feelings, emotions எல்லாம் வரது இந்த affective componentல. Third one is behavioral. Behavioral அப்படிங்கிறது how a individual behaves in the environment. நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம், எப்படி நம்மளோட ஆக்ஷன் இருக்கு, இது எல்லாம் வருது இந்த பிஹேவியரல் காம்போனன்ட்ஸ்ல. ஸோ இந்த 3 காம்போனன்ட்டுமே ஆட்டிடியூட்குள்ளதான் வரும். இது 3ம் இருந்தாதான் ஆட்டிடியூடே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரியேட் ஆகும். So the answer is directive. Directive. இது பாக்கி 3மே இருந்துச்சு நம்ம பார்த்த அந்த காம்போனன்ட் ஆஃப் ஆட்டிடியூட்ல. டைரக்டிவ் காம்போனன்ட் மட்டும் இதுல கிடையாது. So this is the correct answer. Fourth question. The Hawthorne studies emphasize the importance of, நம்ம ஓபில பார்த்திருக்கோம் Hawthorne study அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் ரிலேஷன் தியரிக்குள்ள வரும். இதுல வந்துட்டு எல்டன் மயோ ஒரு Hawthorne எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிருப்பாரு. அதுல மெயினா அவர் என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். So option A, group norms and social interaction. Option B, strict supervision. Option C, scientific job design. Option D, economic incentives only. So Hawthorne studies அப்படிங்கிறது எதுக்குள்ள வரும் நான் சொன்னேன்னா ஹியூமன் ரிலேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் குள்ள வரும். அல்டிமேட்டா அந்த ஹியூமன் ரிலேஷன் அப்படிங்கிற கான்செப்ட், அந்த தியரி வந்து என்ன சொல்லுதுன்னா, எம்ப்ளாயிஸை நாட் ஒன்லி எக்கனாமிக் பீயிங்ஸை நம்ம பார்க்க கூடாது, அவங்களை என்னவா பார்க்கணும்னா ஹியூமனாவும் பார்க்கணும், அவங்களோட வெல்பீயிங்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இந்த ஒரு ஹியூமன் ரிலேஷன் தியரி சொல்லுது. ஸோ அது கீழே கண்டக்ட் பண்ண ஸ்டடி தான் இந்த Hawthorne ஸ்டடிஸ். இதுல நிறைய சீரீஸ் ஆஃப் ஸ்டடிஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ த Hawthorne ஸ்டடிஸ் ஹைலைட்டட், இது மெயினா எது ஹைலைட் பண்ணுச்சுன்னா குரூப், அதாவது குரூப் ஆஃப் பீப்புள்ஸை ஒர்க் பண்ண விடுறப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் கிரியேட் ஆகுது. தே மெயின்டைன் அ இன்ஃபார்மல் குரூப், அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே ஒரு இன்ஃபார்மல் குரூப் வந்து கிரியேட் ஆகுது. அதுதான் இந்த குரூப் நார்ம்ஸ்.
அண்ட் சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் இன் ப்ரொடக்டிவிட்டி. இது ரெண்டுமே, அதாவது ப்ரொடக்டிவிட்டி இருக்கணும்னா இந்த குரூப் நார்ம்ஸும் இருக்கணும், சோஷியல் இன்டராக்ஷன் இது ரெண்டுமே இருந்தாதான் ப்ரொடக்டிவிட்டி லெவல் அச்சீவ் பண்ண முடியும் இந்த ஹாவ்த்ரான் ஸ்டடி சொல்லுது. And it found that employee attention and recognition அவங்களோட மானிட்டரி ரிவார்ட்ஸ் மட்டும் இல்லாம நான் மானிட்டரி ரிவார்ட்ஸும் எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்கணும். எம்ப்ளாயிஸோட ஒர்க்ஸை வந்து வேல்யூ பண்ணணும், அவங்கள ரெகக்னைஸ் பண்ணணும், அவங்களுக்குன்னு ஒரு அத்தாரிட்டியோ ஆர் சம்திங் அவங்களுக்குன்னு ஒரு வேல்யூ வந்து கிரியேட் பண்ணி தரணும் ஆர்கனைசேஷன். அப்போதான் they feel motivated towards their work that will ultimately boost the performance level. The last one is mark the beginning of human relation approach in management. The human relation approach இந்த ஒரு கான்செப்ட் கீழ தான் இந்த ஹாவ்த்ரான் ஸ்டடிஸ் வருது. So Havtron studies emphasized the importance of group norms and social interaction. Fifth question, according to ERG theory, the three core needs are. ERG தியரிங்கிறத இதை நம்ம எங்க பார்த்திருக்கோம்னா மோட்டிவேஷனல் தியரிஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேஸ்லோ நீட் ஹைரார்கி தியரி பார்த்திருப்போம். அத நெக்ஸ்ட் வெர்ஷனா எடுத்துட்டு வந்ததுதான் இந்த ERG தியரி. இதுல 3 விஷயங்கள் பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த 3 விஷயம் என்னங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். இந்த ERG தியரியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றது யாருன்னு பார்த்தா ஆல்ஃபிரட் தான் இந்த ERG தியரியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த மேஸ்லோவோட இந்த பிரமிடை 3 கேட்டகரிஸா பிரிச்சிருப்பாரு. மேஸ்லோ வந்து 5 ஃபேக்டர்ஸா கொடுத்திருப்பாரு. பட் ஆனா ஆல்ஃபிரட் என்ன பண்ணியிருப்பாரு 3 ஃபேக்டர்ஸா பிரிச்சிருப்பாரு. தட் இன்க்ளூட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கறது அந்த பேசிக் நீட் அப்படின்னு சொல்றாரு. இட் இன்க்ளூட்ஸ் சேஃப்டி அண்ட் அதாவது பிசியாலஜிக்கல் அண்ட் சேஃப்டி நீட். இது ரெண்டுமே வந்து எக்ஸிஸ்டன்ஸ்குள்ள வருது. அதே மாதிரி செகண்ட் கேட்டகரி ரிலேட்டட்னஸ் அப்படிங்கிறது சோஷியல் கனெக்ஷன், இன்டர்பர்சனல் கனெக்ஷன் வித் த அதர் பீப்புள்ஸ். இந்த சொசைட்டி கிட்ட அதாவது நம்ம இந்த சொசைட்டில இருக்க பீப்புள் கூடயோ இந்த சொசைட்டி கூடயோ எப்படி கனெக்டடா இருக்கும் அப்படிங்கிற சொல்றதா இந்த ரிலேட்டட்னஸ். இட் இன்க்ளூட்ஸ் இதுக்குள்ள என்ன வரும்னா சோஷியல் நீடும் வரும், half ஆஃப் தி செல்ஃப் எஸ்டீம் நீடும் வரும். செல்ஃப் எஸ்டீம்ல பாதி. இது ரெண்டும் கனெக்ட் ஆனதான் இந்த ரிலேட்டட்னஸ். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த செல்ஃப் எஸ்டீமும் செல்ஃப் ஆக்சுவலைசேஷனும் வரதுதான் இந்த growth ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ERG அப்படிங்கிறது எக்ஸிஸ்டன்ஸ், ரிலேட்டட்னஸ், growth. This theory was proposed by Alfred. So option B is the correct answer. ERG refers to existence, relatedness and growth. Sixth question, job satisfaction is most strongly related to. Job satisfaction அப்படிங்கிறது எது கூட மோஸ்டா ரிலேட் ஆயிருக்கும் அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆப்ஷன் ஏ லீடர்ஷிப் ஸ்டைலா, ஆப்ஷன் பி பர்சனாலிட்டி கூட ரொம்ப ரிலேட் ஆயிருக்கா, ஆப்ஷன் சி காம்பன்சேஷன் கூட ரொம்ப ரிலேட் ஆயிருக்கா ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இல்ல ஆப்ஷன் டி ஆர்கனைசேஷன் கமிட்மெண்ட் கூட ரிலேட் ஆயிருக்கா பாத்திரலாம். ஸோ ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது கூட ரொம்ப ரிலேட் ஆயிருக்குன்னு பார்த்தா ஆர்கனைசேஷனல் கமிட்மெண்ட் கூட தான் ரொம்ப ஹைலி ரிலேட்டடா இருக்கும். ஏன் அப்படின்னா சாட்டிஸ்ஃபைடு, எப்போ ஒரு எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபைடா இருக்காரோ அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா கம்பெனிக்கு ரொம்ப ரொம்ப லாயலா இருப்பாரு அண்ட் அந்த கம்பெனிக்கு ரொம்ப கமிட்டடா அவரோட ஒர்க்கை வந்து ரொம்ப கமிட்டடா பண்ணி கொடுப்பாரு. when employees are satisfied they are more loyal and committed to the organization. Ultimately job satisfaction lead, அதாவது இது எது கூட வந்து ரிலேட் ஆகும் அப்படின்னு பார்த்தா ஆர்கனைசேஷன் கமிட்மெண்ட் கூட தான் ரிலேட் ஆகுது. High satisfaction often leads to lower turnover. Highly satisfied employees இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல என்னவா இருக்கும்னா low turnover தான் இருக்கும் and better employee engagement இருக்கும். And other factors பார்க்கறப்போ leadership, personality and pay matters, இது எல்லாமே வந்து factors that related to job satisfaction தான். ஆனா கமிட்மெண்ட், ஒரு ஆர்கனைசேஷன் கமிட்மெண்ட் இருந்தாதான் அங்க ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த எம்ப்ளாய்க்கு கிடைக்கும். அதுதான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேக்டர் அமாங் தி அதர் ஃபேக்டர்ஸ். So the answer is D. Seventh question, which theory uses a two-dimensional view of leadership, concern for people and concern for production? So இங்க 4 theories கொடுத்திருக்காங்க. இந்த 4 தியரிஸ்ல எந்த தியரியில 2 டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, அதாவது அந்த 2 டைமென்ஷன் என்னன்னா கன்சர்ன் ஃபார் பீப்புள், கன்சர்ன் ஃபார் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற 2 டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்ட தியரி எது அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ மேனேஜரல் கிரிட் தியரி, ஆக்சுவலி இந்த தியரியில என்ன பண்ணிருப்பாங்கன்னா கன்சர்ன் ஃபார் பீப்புள் அண்ட் கன்சர்ன் ஃபார் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற 2 ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க.
ஸோ தே ரேட்டட் த திஸ் கிரிட் இன்டு லோல இருந்து ஹை லெவல், அதாவது 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்கும். இந்த கன்சென்ட் ஃபார் ப்ரொடக்ஷன் வந்து கீழே இருக்கிறது, 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்கிறது. அதே மாதிரி கன்சென்ட் ஃபார் பீப்புள் அப்படிங்கிறது ஹரிசாண்டலா, சாரி இந்த வெர்டிகலா இருக்கிறது. இதுவும் 1ல இருந்து 9 வரைக்கும் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் த ஃபேக்டர்ஸ், அதாவது கன்சென்ட் ஃபார் பீப்புள் வந்து லோவா இருக்கு, கன்சென்ட் ஃபார் ப்ரொடக்ஷனும் லோவா இருக்குன்னா அங்க எந்த மாதிரி கைண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குன்னா இம்ப்ரோவைஸ்டு மேனேஜ்மெண்ட். கண்டிப்பா அங்க வந்து ரெண்டுத்துக்குமே, ப்ரொடக்ஷனுக்கும் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, பீப்புளுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா அந்த மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப லோ லெவல்ல இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பா அங்க இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுதுன்னு அர்த்தம். செகண்ட் கேட்டகரி இஸ் அத்தாரிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட். இது எந்த கேட்டகரியில வரும்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு ப்ரொடக்ஷன் மட்டும் அதிகமா இருந்தா போதும். இந்த 9 அப்படிங்கிறது இந்த ப்ரொடக்ஷனை சொல்லுது. ப்ரொடக்ஷன் மட்டும் ஹையா இருந்த போதும் பீப்புளை பத்தி அவங்க கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. அப்படிங்கிறப்போ இவங்க எந்த கேட்டகரி வருவாங்கன்னா அத்தாரிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பியூரோக்ராட்டிக் மேனேஜ்மெண்ட்லாம் இதுக்குள்ளதான் வரும். கண்ட்ரி கிளப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தே ஹைலி கன்சர்ன் ஃபார் த எம்ப்ளாயீஸ், அதாவது எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் இந்த 9 அப்படிங்கிறது, இந்த 9 செகண்டா இருக்க 9 வந்துட்டு கன்சர்ன் ஃபார் பீப்புளை மட்டும் ரொம்ப அதிகமாக கன்சர்ன் பண்ணுவாங்க. இவங்க ப்ரொடக்ஷனை ரொம்ப கண்டுக்கவே மாட்டாங்க. திஸ் கைண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இஸ் கால் கண்ட்ரி கிளப் மேனேஜ்மெண்ட். இவங்க மோஸ்ட்லி பீப்புள் ரிலேட்டட் பர்சனாக இருப்பாங்க. ஸோ லைக் ரெண்டுமே பாதிப்பு மிடில் இருக்கிறதா 5,5, அதாவது மிடில் ஆஃப் த மேனேஜ்மெண்ட். இவங்க இதுலயும், அதாவது பீப்புள் ஃபார் கன்சர்னும் மிடில் இருப்பாங்க, பீப்புள் கன்சர்ன் ஃபார் ப்ரொடக்ஷனும் மிடில் இருப்பாங்க. திஸ் கைண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இஸ் கால் மிடில் ஆஃப் த ரோட். அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் ரெண்டுத்துலயுமே ஹையா இருக்காது, பீப்புளையும் கன்சர்ன் பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷனையும் கன்சர்ன் பண்ணுவாங்க. இந்த ஒரு மேனேஜ்மெண்ட் தான் டீம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. These are the 5 types of management which was given by managerial grid theory. இந்த தியரியில இதுதான் சொல்லியிருக்காங்க. So the answer is B. 8th question. The halo effect refers to. Halo effect அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம பெர்செப்ஷன்ல நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். ஹேலோ எஃபெக்ட், ஹார்ன் எஃபெக்ட், ஸ்டீரியோடைப், அந்த மாதிரி நிறைய விஷயம், செலக்டிவ் ஜட்ஜ்மெண்ட், அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் பார்த்துருப்போம். அதுல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான் இந்த ஹேலோ எஃபெக்ட் கொஸ்டின். அப்படின்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாலே ஈஸியா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேலோ எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். A perceptual bias is where one positive quality of a person affects the overall judgment of their characteristic. What does it mean is, ஒரு பாசிட்டிவ் குவாலிட்டி ஆஃப் அ பர்சனை பார்த்துட்டு, அதாவது ஒரு பர்சன் நீங்க பாக்குறீங்க, அவர்கிட்ட எடுத்ததும் ஒரு நல்ல குவாலிட்டியை பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் எது பண்ணாலும் அது அதாவது அவர் அதுக்கப்புறம் அதாவது ஒரு விஷயம் நல்லதா இருக்கு அப்படின்னா மற்ற விஷயங்களும் அவர்கிட்ட நல்லதா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுதான் இந்த ஹேலோ எஃபெக்ட். ஸோ பேஸ்ட் ஆன் ஒன் பாசிட்டிவ் ட்ரைட், ஒன் பாசிட்டிவ் குவாலிட்டி வச்சு மற்ற எல்லா குவாலிட்டியுமே அவங்க கிட்ட பாசிட்டிவா தான் இருக்கும்னு நம்ம வந்து ஜட்ஜ் பண்றதா இந்த ஹேலோ எஃபெக்ட். இதுக்கு அப்படியே நேர்மாறா பண்றதா ஹார்ன் எஃபெக்ட். ஒரு பாசிட்டிவ் ட்ரைட், அதாவது ஒரு நெகட்டிவ் ட்ரைட்டை வச்சு இவங்க ஏதாவது ஒரு டக்குன்னு பார்த்ததும் ஏதோ ட்ரெஸ்ஸிங் ஒழுங்கா பண்ணல, இல்லை ஹேர் ஸ்டைல் ஒழுங்கா வைக்கல, ஹேர் கட் பண்ணல, நிறைய பியர்ட் வச்சிருக்காங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு இதை பார்த்துட்டு இவங்க ஒழுங்கா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகுதுல, அந்த நெகட்டிவ் இம்ப்ரெஷனை வச்சு இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாலும் கொஞ்சம் சரி வராதுங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவான தாட்குள்ள போறதா ஹார்ன் எஃபெக்ட். ஸோ நம்ம கேட்டிருக்கிறது ஹேலோ எஃபெக்ட். இட் ரெஃபர்ஸ் டு எவாலுவேட்டிங் சம்ஒன் பாசிட்டிவ்லி in all area due to strong trait. Ninth one. Which leadership theory emphasizes followers, characteristic and task structure? அதாவது எந்த லீடர்ஷிப் தியரியில இது ரெண்டு விஷயத்தையும் வந்து கன்சிடர் பண்ணிருப்பாங்க, ஃபாலோவர்ஸ் கேரக்டரிஸ்டிக்கும் டாஸ்க் ஸ்ட்ரக்சரும் ஃபாலோ பண்ணிருப்பாங்கன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஃபீல்டர்ஸ் கண்டிஜென்சி தியரி, ஆப்ஷன் பி லீடர் மெம்பர் எக்ஸ்சேஞ்ச் தியரி, ஆப்ஷன் சி ட்ரைட் தியரி, ஆப்ஷன் டி கிரேட் மேன் தியரி. ஸோ ஃபீல்டர் கண்டிஜென்சி தியரியில என்ன சொல்றாருன்னா, லீடர் எஃபெக்டிவ்னஸ் எதை டிபெண்ட் பண்ணி, அதாவது லீடரோட ஒரு லீடர்ஷிப் அந்த ஸ்டைல் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, லீடரோட அதாவது இந்த எஃபெக்டிவ்னஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா லீடரோட ஸ்டைலையும் ஃபாலோவர்ஸோட கேரக்டரிஸ்டிக்கும் பொறுத்து தான் இருக்கு. இந்த இதுல அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் தியரியில ரெண்டு விஷயத்த ரொம்ப முக்கியமா பாக்குறாங்க. டாஸ்கோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அந்த டாஸ்க் டிஃபிகல்ட்டா இருக்கா, இல்ல ஈஸியா இருக்கா, இல்ல மாடரேட்டா இருக்கா, டாஸ்க் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, என்விரான்மெண்ட் ஒர்க் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு, இது ரெண்டு ஃபேக்டரையும் கன்சிடர் பண்றாங்க இந்த ஃபீல்டர்ஸ் கண்டிஜென்சி தியரியில. என்விரான்மெண்ட் வந்து நல்ல ஒரு என்விரான்மெண்டா இருக்கா, இல்ல பேட் என்விரான்மெண்டா இருக்கா, இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்றாங்க.
ஸோ இதெல்லாம் வரது ஃபீல்ட்லெஸ் கண்டிஜென்சி தியரி. பேசிக்கா இதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எல்பிசி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். அதாவது லோ பர்ஃபார்மன்ஸ் கோவர்க்கர்ஸ், அதாவது கம்மியா ஒழுங்கா வேலை செய்யாத கோவர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அமாங் த அதர்ஸ், மற்ற எம்ப்ளாயிஸ் கம்பேர் பண்றப்ப இந்த ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயி கிட்ட கம்மி லெவல் ஆஃப் ஒர்க்கிங் இது மட்டும் தான் இருக்கும். இதுதான் எல்பிசி, லீஸ்ட் ப்ரிஃபர்டு கோவர்க்கர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த லீஸ்ட் ப்ரிஃபர்டு கோவர்க்கருக்கு இப்ப நான் ஒரு மேனேஜரா இருக்கேன் அப்படின்னா இந்த லீஸ்ட் ப்ரிஃபர்ட் கோவர்க்கருக்கு நான் ஹை பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நான் என்ன பண்றேன், அந்த பர்சனை வந்துட்டு நான் வேல்யூ பண்றேன். அவரோட வேல்யூவை நான் வேல்யூ பண்ணாம, அதாவது அவரோட வேலையை அந்த ஒர்க்கை நான் வேல்யூ பண்ணாம அந்த பர்சனை நான் வேல்யூ பண்றேன்னு அர்த்தம். அப்ப நான் என்ன கைண்ட் ஆஃப் லீடர்ஷிப் ஸ்டைல் ஃபாலோ பண்றேன்னா ரிலேஷன்ஷிப் ஓரியன்டெட் கைண்ட் ஆஃப் லீடர்ஷிப் ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி லோ எல்பிசி அப்படிங்கிறது லீஸ்ட் ப்ரிஃபர்ட் கோவர்க்கருக்கு நான் கம்மியான இதுதான் பாயிண்ட்ஸ் தான் கொடுக்குறேன். அதாவது அவர் வந்து ஒழுங்கா வேலை செய்யாத ஒரு பீப்புளா தான் இருப்பாங்க எல்பிசி அப்படிங்கிறவங்க. அவங்கள நான் வந்துட்டு பேஸ்ட் ஆன் தேர் ஒர்க்கை வச்சு அவங்களுக்கு இவங்க ஒழுங்கா வேலை செய்யல, ஸோ இவங்களுக்கு கம்மி பாயிண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் லோ பாயிண்ட் கொடுக்குறேன். அப்படின்னா நான் என்னவா இருக்கேன் அந்த இடத்துல, டாஸ்க் ஓரியன்டட், எனக்கு வந்து டாஸ்க் தான் முக்கியம், பீப்புள் முக்கியம் இல்லை. ஸோ டாஸ்க் ஓரியன்டட் லீடர்ஷிப் ஸ்டைலை நான் ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிறது அர்த்தம். திஸ் இஸ் தி பேசிக் சார்ட். ஸோ இதுதான் நீங்க பேசிக்கா இது தெரிஞ்சுக்கிட்டாலே இதை இந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டின்ஸை வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் அதாவது ஃபாலோவர்ஸோட கேரக்டரிஸ்டிக்கும் டாஸ்க் ஸ்ட்ரக்சரையும் வச்சு டிஃபைன் பண்ற ஒரு லீடர்ஷிப் தியரி இஸ் ஃபீல்ட்லெஸ் கண்டிஜென்சி தியரி. 10th கொஸ்டின், இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஓபி குரூப் திங்க் அக்கர்ஸ், அதாவது குரூப் திங்க் எப்போ வந்து நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆப்ஷன் ஏ, டீம் மெம்பர்ஸ் கிரிட்டிக்கலி எவாலுவேட் ஈச் அதர்ஸ் ஐடியாஸ். அதாவது டீம் மெம்பர் ஒரு டீம் இருக்காங்க, அதுல மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க மற்றவங்களோட ஐடியா வந்து கிரிட்டிக்கலா திங்க் அதை எவாலுவேட் பண்றாங்க. ஒருத்தவங்க ஐடியாவையும் எவாலுவேட் பண்றப்ப இந்த குரூப் திங்கிங் நடக்குமா? இல்ல டீம் ஹார்மனி இஸ் பிரியாரிட்டைஸ்ட் ஓவர் ரியலிஸ்டிக் அப்ரைசல். ஆக்சுவலா என்ன பண்ணணுமோ அது இல்லாம டீம் முக்கியங்கிற மாதிரி, டீமோட ஒற்றுமை முக்கியங்கிற மாதிரி பண்றப்போ இந்த குரூப் திங்க் வருமா? இல்ல ஆப்ஷன் சி, டீம் லேக் ஸ்ட்ரக்சர், ஒரு டீமுக்கு ஸ்ட்ரக்சர் இல்லாதப்ப இந்த குரூப் திங்க் இந்த ஒரு இது வந்து ஒரு விஷயம் வருமா? ஆர் ஆப்ஷன் டில என்ன கொடுத்துருக்காங்க, டீம் மெம்பர்ஸ் ஆர் டிஸ்இன்ட்ரெஸ்டட், டீம் மெம்பர்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாதப்போ இந்த குரூப் திங்கிங் வருமா அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ குரூப் திங்கிங் ஹேப்பன்ஸ் வென் டீம் அவாய்ட் கான்ஃபிளிக்ட், அவங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதான் மெயினா இந்த குரூப் திங்க் அப்படிங்கிற விஷயம் வந்து நடக்குது. இது எதுக்காக பண்றாங்க அப்படின்னா டு மெயின்டைன் ஹார்மனி, அது வந்து அந்த டீமுக்குள்ள ஒரு ஹார்மனி மெயின்டைன் பண்றதுக்காகவும் பிரச்சனை எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த குரூப் திங்க் அப்படிங்கிற ப்ராசஸ இவங்க பண்றாங்க. இஃப் இட் மீன்ஸ் இக்னோரிங் பெட்டர் ஆல்டர்னேட்டிவ்ஸ், அதாவது இந்த பிரச்சனை வரக்கூடாது, நல்ல ஒரு சமூகமா எல்லாரும் இருக்கணும், அந்த குரூப்குள்ள எல்லாரும் சுமூகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா மத்த ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ கூட இவங்க அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இட் லீட்ஸ் டு, இது என்ன நடக்குது, குரூப்க்கு தான் இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால இங்க என்ன நடக்கும்னா புவர் டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. பிகாஸ் மெம்பர்ஸ் சப்ரஸஸ் டிசென்டிங் ஒப்பீனியன்ஸ், மற்றவங்களோட எல்லாரோட எது நல்ல ஒப்பீனியனோ அதை அவாய்ட் பண்ணிட்டு குரூப்க்கு எது நல்லதோ அதை மட்டும் சூஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல அந்த குரூப்போட வேல்யூ வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ டீம் ஹார்மனி ஹையாக இன்க்ரீஸ் ஆக கிரிட்டிக்கல் திங்கிங் அந்த இடத்துல கம்மி ஆகுது. ஸோ எது கரெக்டோ எது பெஸ்டான ஆப்ஷனோ அதை சூஸ் பண்ணாம டீமுக்கு எது பெஸ்டோ அதை சூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ குரூப் திங்க் அக்கர்ஸ் வென் எப்ப நடக்கும்னா டீம் ஹார்மனி இஸ் பிரியாரிட்டைஸ்ட் ஓவர் ரியலிஸ்டிக் அப்ரைசல். நிஜமா எது நல்லதோ அதை பண்ணாம, அதாவது டீமோட ஹார்மனியை மெயின்டைன் பண்ணணும்னு பிரியாரிட்டைஸ் பண்ணி சூஸ் பண்ணி திங்க் பண்றதுதான் இந்த குரூப் திங்கிங் ப்ராசஸ். தேங்க்யூ ஸோ மச். தட்ஸ் ஆல் அபவுட் டுடே செஷன். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஷின்ஸ் தான். அண்ட் இதை ரிலேட் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல கொஷின் கேட்கறதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. அண்ட் கீப் ஆன் ரிவைசிங் தி கான்செப்ட்ஸ் அண்ட் take more mock tests. Thank you so much and all the very best.